ராமமனே வாட்டச்சாலி வாட்டச்சாலி ராமமனே வாட்டச்சாலி. எந்த மந்திரமாக இருக்கட்டும் நியமங்கள் இருக்கும், அதிகாரம் இருக்கும். யார் எந்த மந்திரத்துலேயும் அதிகாரத்தன்மை வேணும். நீ சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது, இப்படி இருந்தால் சொல்லலாம், இப்படி இல்லாட்ட சொல்லக்கூடாது, நீ இது கட்டியிருந்தால் சொல்லலாம், இது கட்டாமல் சொல்லக்கூடாது, நீ இந்த இடத்துல சொல்லலாம், இந்த இடத்துல சொல்லக்கூடாது, நீ இந்த திசையில் பார்த்து சொல்லணும், இந்த திசையில் சொல்லக்கூடாது, நீ இந்த பூமியில் தான் சொல்லணும், அந்த பூமியில் சொல்லக்கூடாது அப்படின்னு தேசகால வர்த்தமான நிர்ணயங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் உண்டு. காயத்ரினா எண்ணிக்காமல் சொல்லக்கூடாது. ராமநாமாவோட இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. அவ்வளோ அருமையான விஷயம். மேற்கொண்டு நம்மளோட இன்றைக்கி பஜன் சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், அபங்கா இருக்கட்டும், அவர் பாட ஆரம்பித்தா நம்மளாம் மெய் மறந்து போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு மகான் ஸ்ரீ ரகுநாத் மகாராஜ் அவர்கள் எங்கள் அக்ரஹாரத்துக்கு வரவேற்கிறோம். அவர் முன்னாடி நம்ம பேசுகிறதோடு அவர் பேசி நாம் கேட்டால் தான் அதோட வேறு ஒரு பெரிய அனுகிரகம் கிடையாது. அது தொடர்ந்து நம்ம எல்லாம் விஸ்வாஸ் சார்பாக வந்திருக்கு அத்தனை பேரும். இதாக தான் இந்த அக்ரஹாரத்தை ஆரம்பித்து வச்சோம். இங்கே வந்து அன்றைக்கு பகவானுடைய நாமம் அப்படிங்கிறது மங்களகரமானது. சாதாரணமாக வேதாந்தத்தில் நாமரூபங்களுக்கு அழிவுண்டு அப்படின்னு சொல்கிற வழக்கம். நாமத்துக்கும் ரூபத்துக்கும் அழிவு உண்டு. சாஸ்வதம் நித்தியமான சைத்தன்யம்தான் சொல்லுவார். ஆனால் பாகவத சம்பிரதாயம் சொல்கிறது நாமமே சாக்ஷாத் பகவான் தான். நாமம் வேற நாமி வேற கிடையாது. நாமினா நாமத்துக்கு உரியவன். நாமம் வேற நாமி வேற கிடையாது. யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார் விபூதி யோகத்தில். ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார் நாமதேச்சி பரபிரம்ம ஜபயஜ்ஞதோ பரம. நாமம் வேற நாமி வேற கிடையாது. நாமம் சொல்லி பகவானை அடையணும் அப்படின்னு நாமத்தை சாதனமாக வைக்கலை. நாமா சொல்கிறதே பிரயோஜனம். நாமா சொன்னால் என்ன பிரயோஜனம் அப்படி கேட்காது, சொல்கிறதே பிரயோஜனம். நாமா எழுதினா என்ன பிரயோஜனம், எழுதுறதே பிரயோஜனம். பிரயோஜனம்தான். எழுதி என்ன பிரயோஜனம்னு இல்லை, எழுதுறதே பிரயோஜனம். அதுதான் சாத்தியம். நாம சாதனமாக இல்லை, சாத்தியமாக இருக்கு. சாதனம்னா என்ன, ஒரு பொருளை அடைய வைக்கிறதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கேருந்து காரில் நான் இங்கே வந்தேன்னா கார் சாதனம், இந்த அக்ரஹாரம் சாத்தியம். அக்ரஹாரத்தை காரால் அடைஞ்சேன். அக்ரஹாரத்தை அடைஞ்ச மாத்திரத்தில் கார் பார்க்கிங்கு போயிடும், எனக்கு கார் யூஸ் இல்லைன்னு. அதே மாதிரி பகவத் பிராப்தி ஆகிக்கப்புறம் யாரும் கீழே வரப்போகிறது இல்லை. பிராப்தி யாரத்துக்கு சாதனம் வச்சுருப்பா. பிராப்தி ஆகிக்கப்புறம் இந்த சாதனத்தை தூர தூக்கி போட்டுடலாம். கரை சேர்ந்ததுக்கப்புறம் போட்டு நடந்து விலகி போகிறது இல்லையா, அதுபோல் மோட்சம் கிடச்சதுக்கப்புறம் சாதனைகள்லாம் விலகி போயிடும். அப்போது சிலர் சொல்லுவான் நாமம் மோட்சத்தை கொடுக்கறதுனா மோட்சம் கொடுத்த மாத்திரத்தில் நாமம் விலகி போயிடும்னு அர்த்தம் இல்லை. மோட்சம் கிடச்சும் நாமா கூட நிற்கும். ஏன்னா நாமமே மோட்சம். அதை புரியாததுனால நம்ம கூட வந்து மோட்சத்தை காட்டும்போது தான் சொல்லும் நான் தான் மோட்சம். அது வரைக்கும் நாமம்தான் மோட்சம் நமக்கு தெரியாது. நாம எழுதினா முக்தி, நாம எழுதினா பகவத் பிராப்தி அடைஞ்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் நாமமே தான் பகவான். நான் அப்படி பேட்டாலாம் கட்டின்னு இருக்கேன் இல்லையா. நான் சாதாரணமாக இருந்தேன் வச்சுக்கோங்க, யாருக்கும் என்ன அடையாளமே தெரியாது. எப்போவுமே வெளியில் வந்தால் இதை கட்டின்னு வரனால எல்லாரும் என்கிட்டயே வந்து என்னை கேட்பா, மகாராஜ் எங்கே அப்படின்னு கேட்பா. மகாராஜை பார்க்கணுமா, நீங்கள் கூட்டின்னு போகிறேளா, நானே கூட்டின்னு போகிறேனே சொல்லிட்டு
என் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு நான் பேட்டா கட்டிட்டு உட்காந்தோடனே, ஓ நீங்கள் தானா அப்படின்னு கேட்பேன். அதுபோல் நாமம் என்ன சொல்கிறதுன்னா, நாமம்கிட்டயே பகவானை காட்டுறையாண்ணா, நாம காட்டுறேனே சொல்லிட்டு நேராக கொண்டு போய் வைகுண்டவாசியாக உட்காரும்போது, ஓ நீ தான் நாராயணனா அப்படின்னு அங்கவே கேட்போம். நாமம் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் பிரபாவம் பெருசு. ராமங்கிற 2 அக்ஷரம்தான் ராமன் நாமத்துடைய பிரபாவத்தை சொல்லி மாளாது. எந்த காலத்தில் இருந்த இன்னும் சொல்லவா, ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமநாமம் இருக்கு. ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமநாமம் இருக்கு. சும்மா யூகமாக சொல்லலை, பிரமாணம் இருக்கு சொல்கிறேன். தசரதருக்கு புள்ள பிறந்துட்டு ராமான பேர் வச்சது யார் தெரியுமா? வசிஷ்டர். எப்படி பேர் வச்சார் தெரியுமா? அவர் ஜபம் பண்ணுற மந்திரத்தையே பேரை வச்சார். அவர் நித்தியமும் ராம ஜபம் பண்ணுவார். ராம 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 ஸ்ரீராம ராம 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 ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஜபத்தையே பேராக வச்சார். ராமருக்கு ராமநாமத்தை பேர் வச்சாரே தவிர ராமர் இந்த ராமநாமம் ராமரை மாத்திரம் குறிக்கலை. ராமங்கிற சப்தம் தத்துவத்தை குறிக்குது. ராம ரமயதி, ரமயதீதி ராமஹா. ரமணனா ஆக்கர்ஷிக்கிறது, அப்படியே நம்மளை மயக்க வைக்கிறது. ரமண ரமிக்க வைப்பவன், ரமிக்க வைக்கக்கூடிய தத்துவத்துக்கு ராமன்னு பேர். ராமநாமத்தை சொல்கிறவா யாரும் வாய மூடவே முடியாது. மே சொல்லும்போது ரா வந்துடும், ரா சொல்லும்போது மே வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் ராம 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 ராமனை வரிசையாக எழுதினா மராமரான வந்துடும், நடுவில் மராமரான வந்துடும். மராமரான வந்தால் தப்பு ஒன்றும் இல்லை, அது தானாக மாறிக்குமா. நீ மரா சொன்னாலும் வாயிலிருந்து மரா சொல்லும்போது அது ராமாவாக மாறிண்டு போய்க்குமா. இதுவும் சும்மா சொல்லலை, பிரமாணம் இருக்கு. நீ தீபம் ஏற்றிவிட்டு கேண்டிலில் தீபம் ஏற்றலேன்னு வச்சுங்கோ, அந்த கேண்டில் தீபம் ஊர்துவமாக தானே போகும், மேல் நோக்கி தானே போகும் தீபம். டக்குன்னு தீபத்தை தலைகீழ வைங்க, தீபம் தலைகீழாக மாறினாலும் தானாக உல்டாவாகிடும், மேல் நோக்கி போயிடும். எப்படி தானாக உல்டாவா ஜோதி யாருதோ அதுபோல் ராமநாமம் மராவாக இருந்தாலும் தானாக உல்டாவாகிடும். அதனால் ராமநாமத்துக்கு தோஷமே கிடையாது. ரா வராட்ட பரவாயில்ல, ஆமாம் 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 சொன்னாலும் பரவாயில்ல. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், துக்காமணி நுபஜே தோஷ கரா கோஷ ஆனந்தம். இதுக்கு தோஷமே கிடையாது ராமநாமத்துக்கு. அதனால் ஆனந்தமாக கோஷிக்கலாம், ஆனந்தமாக நாம் வாய்வரக்க சொல்லலாம். ராம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமநாமம், இன்னும் சொல்லப்போனால் ராமரை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக ராமநாமம் உண்டாம். ராமரை காட்டிலும் நான் சொல்லலை, துளசிதாஸ் சொல்கிறேன். துளசி ராமாயணத்தில் ராமனை காட்டிலும் சக்தி வாய்ந்தது ராமநாமாங்கிறதுக்கு இவ்வளோ நிரூபணம் கொடுக்குறார். கஹூ கஹா லகி நாம் படாயி ராமன சஹகி நாம் குணகாயி. ராமனை காட்டிலும் ராமநாமத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. பாருங்க, நலன்ன ஒரு வானரம் இருந்தார். அவர் தான் அந்த சேத்து பந்தனம் பண்ணினார். அவர் என்ன செஞ்சாராம், சேது பந்தனம் போது கல்லை எடுத்து சாகரத்தில் வெறும்ன போடலையாம், ராமன்னு எழுதி போட்டாராம். அவர்கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு அத்தனை வானரங்களும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு சேது பந்தனம் பண்ணுறதுக்கு. அவளுக்கு பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போனால், அணில் கதை கூட தெரியும். இந்த அணிலும் நம்மளும் இதாக சேவை பண்ணுவோம் சொல்லிட்டு சாகரத்தில் போய் உருளுமா, மேலே தண்ணீராக ஒட்டிக்குமா, நேராக மணற்கரைக்கு வருமா, திருப்பி ஒரு உருளுமா, தன் மேலே மணலாக ஒட்டிக்குமா, திருப்பி இந்த 2 கல்லுக்கு பாலம் கட்டின 2 கல்லுக்கு நடுவில் வந்து உடம்ப ஒரு சிலுப்பு சிலிக்குமா, நூண்டு மணல் அதுக்கு நடுவில் ஃபில் ஆகுமா, உடனே கிடுக்கிடுன்னு ஓடுமா. இது ராமர் பார்த்த. இந்த அணில் செஞ்சு காரியம் நிறையுமா, ஆனாலும் கூட சேவாபாவத்தை அங்கீகாரம் பண்ண, ஒரு சேவாபாவத்தை அங்கீகாரம் பண்ணி
அங்கீகாரம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இவருக்கு வெக்கம் வந்துருத்தான். ஒரு அணிலே இவ்வளோ செய்யறது, நம்ம கோதண்டை தூக்கிட்டு உட்காந்துருக்கோமே, நம்மயும் ஏதாவது செய்வோம் சொல்லிட்டு அவரும் 2 பாறையை எடுத்து சாகரத்தில் போட்டாரோ, முங்கி போச்சு. நலன் சொன்னாரா, நீங்கள் ஏன் பண்ண இன்னும் ஒன்னோடது எப்படி முதக்கிறதுனா ராமனை எழுதி பாட்டு. ஏன்னா ராமனை காட்டிலும் ராமநாமத்துக்கு அதிக பவர். ராமன் லங்கையை தாண்ட முடியல, ராமநாமம் சொன்ன அனுமார் லங்கையை தாண்டிட்டார். ஆனவிலே சீதாபதி தோர கேலி கியாத்தி ஹனுமந்தே காஷானே துக்காராம் மகாராஜ் சொல்றார். ஹனுமார் சொல்றார், ராமன் நாமம் என்ன லங்கை கொண்டு போச்சு. 100 காதம் தூரம் 100 யோஜனை தூரம் பறந்தார் இல்லையா. யார் பறக்க வச்சார்னா என் ராமநாமம் பறக்க வச்சது. ராமர் சேதுபந்தனம் கட்டி போறார், ராமநாமம் ஆஞ்சநேய பறக்க வச்சது. இப்போது ராமரை காட்டிலும் ராமநாமத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது. ராமர் கோச்சுக்க மாட்டார், என்ன சத்தியம். நாமத்துக்கு அப்பேற்பட்ட தன்மை உண்டு. சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபம்தான் ராம். ராமமனே வாட்டச்சாலி வாட்டச்சாலி ராமமனே வாட்டச்சாலி. எந்த மந்திரமாக இருக்கட்டும் நியமங்கள் இருக்கும், அதிகாரம் இருக்கும். யார் எந்த மந்திரத்துலேயும் அதிகாரத்தன்மை வேணும். நீ சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது, இப்படி இருந்தால் சொல்லலாம், இப்படி இல்லாட்ட சொல்லக்கூடாது. நீ இது கட்டியிருந்தால் சொல்லலாம், இது கட்டாமல் சொல்லக்கூடாது. நீ இந்த இடத்துல சொல்லலாம், இந்த இடத்துல சொல்லக்கூடாது. நீ இந்த திசையில் பார்த்து சொல்லணும், இந்த திசையில் சொல்லக்கூடாது. நீ இந்த பூமியில் தான் சொல்லணும், அந்த பூமியில் சொல்லக்கூடாது. அப்படின்னு தேசகால வர்த்தமான நிர்ணயங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் உண்டு. காயத்ரினா எண்ணிக்காமல் சொல்லக்கூடாது. இந்த தேசத்துக்கு தான் சொல்லணும், அந்த தேசம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. ஸ்திரீகள் சொல்லக்கூடாது, புருஷால் தான் சொல்லலாம்னு இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இப்போ விவரிக்க முடியாது. எல்லா மந்திரங்களுக்கும் அதிகாரத்தன்மை உண்டு. யாருக்கு அதிகாரம்? உபதேசம் பண்ணணும். உபதேசம் பண்ணி காதோடு காதாக சொன்னால் தான் அந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கிறதுக்குள்ள தகுதி வரும். ஆனால் ராமநாமத்துக்கு மாத்திரம் எந்த நிர்ணயமும் நிர்பந்தமும் கிடையாது. யார் சொல்லலாம்? யாரும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எப்படியும் சொல்லலாம். எங்கே சொல்லலாம்? எங்கேயும் சொல்லலாம். எந்த காலம் சொல்லலாம்? எந்த காலமும் சொல்லலாம். வேதத்தை எழுதக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். லிகித பாட்டகா அப்படின்னு தோஷம். வேதத்துக்கு 6 முக்கியமான தோஷம் இருக்குது, செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லும். 6 தோஷம். கீதி சீக்ரி சிரஹ்கம்பி லிகித பாட்டகா அனர்த்தஜ்ஞா அல்பகண்டஷ்ட ஷடேதே தோஷா. சாஸ்திரம் 6 தோஷங்கள் வேதத்துக்கு சொல்கிறது. கீதி, ராகம் போட்டு வேத பாராயணம் பண்ணாதே. சிந்து வேற வேத புருஷ சுத்தம் சொல்லவும், காம்போதியில் ஸ்ரீ சுத்தம் சொல்லவும் இப்படி சொல்லாதே. கீதிங்கிறது தோஷம். 2வது தோஷம் ஷீக்ரி. ஷீக்ரினா அவசரமாக சொல்லாதே, சொல்லக்கூடாது. வாய் தவறித்துனா சப்தம் லோபமாயிடும். சப்தத்தில் லோபம் வந்துருத்துனா தோஷம் கிட்டும். அதனால ஸ்பஷ்டமாக சொல்லணுமானால் ஒரு நிதானத்தோடு சொல்லணும். சீக்கிரமாக சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். ஷீக்ரி. 3வது லிகித பாடகா சிரஹ்கம்பி. 3வது தோஷம் சிரஹ்கம்பி. வேதம் சொல்லும் பொழுது, வேத பாராயணம் பண்ணும்போது தலை அசைக்காத, ஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லும். நீங்கள் வேத பண்டிதாலாம் பார்த்தேன்னா வேத பண்டிதால பார்த்தேன்னா கையை அசைக்கலாமே தவிர தலை அசைக்க மாட்டான். அக்னிமி ஏழே புரோ இப்படி சொல்லக்கூடாது, தலையை அசைக்கக்கூடாது. சிரஹ்கம்பி தோஷம். தலையை ஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரி அசைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் லிகித பாடகா எழுதி வச்சு படிக்காதேன்னு சொல்கிறேன். வேதம் எழுதி வச்சு படிக்கக்கூடாது. படித்தா என்ன தோஷம்னா, அங்கே ஏதாவது அக்ஷர பிழை இருந்ததானால் நீ அக்ஷர பிழையோடையே சொல்லுவ.
அது பெரிய தோஷமாயிடுங்கிறதுனால எழுத்து வடிவம் வேதது கிடையாது. மேக்ஸ்மில்லர் வந்து தான் வேதத்துக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார். புஸ்தகத்தை பார்த்து ஓரளவுக்கு படிக்கலாம். பாராயணத்துக்குன்னு வந்தால் பாராமல் கண்டஸ்தமாக இருந்தால் மாத்திரமே பாராயணத்துக்கு அவள் அனுமதிப்பாள். புஸ்தகத்தை பார்த்து வேத பாராயணம் பண்ணுறவாளை கண்டஸ்தமாக இல்லாதவாளை பாராயணத்துக்கு அனுமதிக்க மாட்டா. பெரியவா ஸ்ருதி தான் பேர், கேட்டு கேட்டு தான் சரம். அதனால் லிகித பாடகா தோஷம், எழுதி வச்சு படிக்கக்கூடாது. அல்பகண்டகான ஒன்று தோஷம், பொய்க்குரலில் சொல்லக்கூடாது. கீச்சின்ன குரல் இருந்தால் வேத பாராயணம் பண்ண முடியாது. கணீர்னு இருக்கணும், தொண்டை பேஸ், அல்பகண்டம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஸ்திரீகளுக்கெல்லாம் கூடாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அல்பகண்டத்தினால பாராயணத்தினால பிரயோஜனம் இல்லை. அதனால அல்பகண்ட தோஷம் இருக்கு, அதுக்கும் ஒரு தோஷம் இருக்கு. அனர்த்தஜான ஒரு தோஷம், அர்த்தம் தெரியாமல் சொல்லாதேங்கிறது. அட்லீஸ்ட்டு நாராயண சுத்தா நாராயணனுக்கு, ருத்ரம் பரமேஸ்வரனுக்குனாலும் தெரிய வேண்டாமா? அது கூட தெரியாது. அதனால் பாஷ்ய பாட்டம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறது வேறு. அதனால் தோஷங்கள் இதெல்லாம் தோஷங்கள். 6 தோஷம் சொன்னேன் இப்போ. கீதி, ஷீக்ரி, சிரக்கப்பி, லிகித பாடகா, அனர்த்தஜா, அல்பகண்டஷ, ஷடயத்தே தோஷம். 6 தோஷங்கள் வேதத்துக்கு இருக்கு இல்லையா? இந்த 6ம் நாமத்துக்கு தோஷம் இல்லை, குணம். குணமாக போயிடும். பாட்டாக பாடுறியா? ராம 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 ராம், ராம 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 ராம். வேற ராகம் பாடுறியா? ராம 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 ராம. இப்படி பாடு, என்னன்னாலும் பாடு. கீதி குணம், எந்த ராகத்திலும் யாருக்கு எப்படி வருதோ பாடலாம். ஷீக்ரியும் குணம், ராம 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 சொல்லலாம், ஒன்றும் தோஷமாகாது. எங்கள் ஊரில் அக்கட்ட நாமா நடக்கா. இப்போ திடீர்னு வேகமாக சொல்லுவா, திடீர்னு மொல்ல சொல்லுவா, சவுக்கமாக சொல்லுவா, வேற ராகத்தில் சொல்லுவா, இந்த ராகத்தில் சொல்லுவா. இது மாதிரி கீதி ஷீக்ரியும் தோஷம் இல்லை, குணமாச்சு. சிரக்கம்பி தலையை ஆட்டின்ண்டே சொல்லு, நல்ல தலையாட்டு. ராம 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 சொல்லு. சிரக்கம்பி குணம், தலையாட்டாமல் கல் மாதிரி சொல்லாது, நல்லா தலையாட்டின்னு சொல்ல, குணமாக இருக்கு. எழுது தாராளமாக எழுத, ராம 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 எழுதிண்டே சொல்லு. இது லிகித பாடகா அப்படிங்கிறது தோஷம் இல்லை, நாமத்துக்கு குணம். அல்பகண்டகா கீச்சு குரல்ல, பொய் குரல்ல, பெண்களுடைய குரல் எல்லாரும் சொல்லலாம். இங்கே தோஷம் இல்லை, குணம். சில நேரங்களில் மேலே சொல்லும்போது ராம 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 ராம, நானே கொஞ்சம் சொல்லுவேன், ஸ்ரீங்காய் மேலே சொல்லணும்னா முடியாது, சிங்க் பண்ணி சொல்லுவேன்னா அல்பகண்டம். வேதத்துக்கு தோஷம், நாமத்துக்கு குணம். அனர்த்தஜா, ராமனா என்ன அர்த்தம் தெரியாது, வேண்டாம், அர்த்தமே தெரிய வேண்டாம். எது போல் மாத்திரை கொடுத்தாருன்னா என்ன கெமிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமான்னு, சர்க்கரைனா குழந்தைக்கு என்னென்னு தெரியுமான்னு, இதில் எத்தனை ஸ்டார்ச் இருக்குது, எத்தனை இது இருக்குது, இதுக்கு எத்தனை கலோரிஸ் இருக்குது, ஒன்றும் தெரியாது. அதுக்கு சர்க்கரை போட்டால் சமைக்கும், இன்னும் கொஞ்சம் தானே கேட்கும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சவனுக்கும் அதே இனிப்பு தான், ஒன்றும் தெரியாதவனுக்கும் அதே இனிப்பு தான். எப்படி 2 பேருக்கும் ஒரே இனிப்பை கொடுக்குறதோ, நாமம் தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் ஒரே பலனை கொடுக்கறது. அதனால பகவன் நாமம் அனர்த்தஜமாக கூட சொல்லலாம் அப்படின்னு 6 தோஷத்தையும் குணமாக்கி வச்சிருக்கு பகவன் நாமம். அதனால யாரும் சொல்லலாம், எப்போதும் சொல்லலாம், எங்கேயும் சொல்லலாம். வெளிநாட்டுக்கா தாராளமாக சொல்லு, நாமா சொல்லு, எங்கேயும் எழுது. சௌச்சாலயத்தில் கூட சாஸ்திரம் சொல்கிறது குளிக்கும் போது பாடாத, சாப்பிடும்போது பேசாத, இப்படிலாம் சொல்கிறது விதி சொல்கிறது. ஆனால் எங்கேயும் நாமா சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. சாப்பிடும்போதும் கூட ராம 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 ராமமணே கிராசோ கிராசி. நீ ஒவ்வொரு கவலமும் ராம் ராம் சொல்லிட்டு சாப்பிட்டியானால் பலன் என்ன தெரியுமா? தோச்சி ஜேவிலா உபவாசி. சாப்பிட்டாலும் உபவாச பலனா? யாபாத் நல்லதாக சொன்னேன். ஏகாசிக்கு எனக்கு வழி கிடச்சிது சில, அதுக்கு சொல்லலை. ஏகாசி உபவாசம் இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 2 ஏகாசி தானே வருது.
2 உபவாச பலன் தானே கிடைக்கிறது. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார் 31 நாளும் உபவாச பலன் நான் வாங்கி தரேன். 31 நாளும் உபவாச பலன் நான் வாங்கி தரேன். நாமா சொல்லிண்டே சார். தோச்சி தேவிலா உபவாசி தன்ய தன்ய தே ஷரீர. இந்த சரீரம் தன்யமாக போயிடும்பா நாமா சொன்னால். நாம எழுதினா கை தன்யமாக போயிடும். நாமாவை பார்த்தா கண்ணு தன்யமாக போயிடும். நாமாவை கேட்டால் காது தன்யமாக போயிடும். நாமா நோட்டை வாங்கிறதுக்கு நடந்தாலே கால் தன்யமாக போயிடும். நாமா கொடுக்கறதுக்கு நடந்தாலும் கால் தன்யமாக போயிடும். நாமாவை ஸ்மரிச்சா மனசு தன்யமாக போயிடும். ஆக மொத்தம் சரீரமே தன்யமாக போயிடும். தன்ய தன்ய தே ஷரீர. அப்புறம் நீ தீர்த்தத்துக்கு போக வேண்டாம், தீர்த்தமே உங்ககிட்ட வந்துடும். தீர்த்த விரதா சே மாஹேர. ராம் 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 ராம்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் யார் சொல்கிறாளோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு யஜ்ஞத்துக்கு சமங்கிறார் துக்காராம் மகாராஜ். ராமமணி வாட்ட சாலி தோச்சி யஜ்ஞ பாவுலா பாவுலி. ஒவ்வொரு நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் சொல்லும் பொழுது கொஞ்சம் ஓவராக சொல்கிறோம். யஜ்ஞம்னா எவ்வளோ பெரிய காரியம். என்ன திரவிய சுத்தி வேணும், மந்திர சுத்தி வேணும், கிரியா சுத்தி வேணும், ஸ்ரத்தா சுத்தி வேணும், ஆச்சார சுத்தி வேணும். எத்தனை நாள் பட்டினி கிடக்கணும். அவ்வளோ செஞ்சும் யஜ்ஞத்தில் பலன் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப கடினமும் கூட. அவ்வளோ யஜ்ஞம் பண்ணதை ஒரு ஸ்டெப்பு ராமன்னா வளர்ந்துருமா? இன்னொன்று சொல்லவா, துக்காராம் மகாராஜ் நமக்காக வேண்டி அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணலை, ஃபேக்டை சொல்கிறேன். நம்புறது நம்பாது நம்ம கையில் இருக்கு. விஸ்வாசம். சாதுக்களுக்கு அதிசயோக்தியாக சொல்ல வேண்டிய அவசியமே எதுவும் கிடையாது. ராமநாமத்தை துக்காராம் மாத்திரம் சொல்லலை, ஆசேத்து ஹிமாச்சலம் வரைக்கும் அத்தனை சாதுக்களும் சொல்லியிருக்கா. அத்வைத சம்பிரதாயம் இருக்கட்டும், விதிஷ்டாத்வைத்தமாக இருக்கட்டும், துவைத்தமாக இருக்கட்டும், எல்லாரும் ராமநாமத்தை கொண்டாடுறா, ராமாயணத்தை கொண்டாடுறா. ஏன் நாம சங்கீர்த்தனத்தை கொண்டாடணும்னா அது மூலம், அதிசயோக்தி இல்லை. ஒரு கால் பரமேஸ்வரன் பார்வதியிட சொல்கிற விஷயம் இது. ஒரு கால் சூரியன் கூட மேற்க உதிக்கலாம், ஒரு கால் அக்னி கூட குளிரலாம், ஒரு கால் பர்வதம் கூட நடக்கலாம், ஒரு கால் தாமரை கூட பாறையில் முளைக்கலாம். ஆனால் ஒரு காலமும் சாதுக்களுடைய வச்சனம் போய் போகாது. உதயதி யதி பானுஹு பश्चिमे திக்விபாகே பிரச்சலதி யதி மேருஹு சீததாம் யாதி வன்னிஹி விகசதி யதி பத்மம் பர்வதாக்ரே ஷிலாயாம் ந பவதி புனருக்தம் பாஷிதம் சஜ்ஜனானாம். சாதுக்கள் எதை சொன்னாலோ அது போய் போகாதப்பா. அதனால சாதுக்கள் ராமநாமா சொல்லிண்டே நடந்தா ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு யஜ்ஞம்னா ஒவ்வொரு யஜ்ஞம் தான். ஒரு நாமா சொன்னால் தபஸ் பண்ணதுடைய பலன் கிடைக்கிறதுங்கிறார். நாமத்துடைய வைபவம் என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு நாமம் எவ்வளவு பாபத்தை அழிக்கும்னு அளவே முடியாதுங்கிறார் பாஸ்கரராயர். ஏகஸ்ய நாம்னோ யா சக்தி பாதகானாம் நிவர்த்தனே தன்னிவர்த்தியம் அகம் கர்த்தும் நாயம் லோகாச்ச துர்தஷா. லலிதா சகஸ்ரநாமத்துடைய அவதாரிக்கையில் பாஸ்கரராயருடைய வச்சனம் இது. என்னன்னா, ஒரு நாமம் எத்தனை பாபத்தை அழிக்குமோ அத்தனை பாபத்தை மூவுலகத்துலேயும் எல்லா ஜனங்களும் சேர்த்து செஞ்சாலும் அந்த சக்திக்கு ஈடாகாதுங்கிற. ஒரு நாமம் அத்தனை பாபத்தையும் அழிச்சிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஒரு நாமா சொன்னால் அழியும்னு இல்லை, சொல்ல நினைச்சாலே அழிஞ்சிடுங்கிறார். அதுக்கு உதாரணம் கொடுக்குறார். ஒரு 100 காக்கா மரத்தில் இருக்கு. 100 காக்கா மரத்தில் இருந்தால் அதுக்கு 100 கல் வேண்டாம், ஒரு கல் போதும். 100 காக்காவும் பறந்துடும். 100 காக்காவுக்கு 100 கல் இல்லை. மாதிரி 100 பாபத்துக்கு 100 நாமா இல்லை, ஒரு நாமம் அனந்த பாபமும் போயிடும். ஒரு நாமம் அதுவும் சொல்லணுங்கிறது வேண்டாம். நீ கீழே கூணி காக்காலாம் ஓடி போயிடுங்கிற. நீ கல்லை விட்டு எரியணுங்கிறது இல்லை, நீ கீழே கூணி காக்காலாம் ஓடி போயிடும். சொல்லணுங்கிற ஆகிரகம் எப்போ வந்துருத்தோ காக்காலாம் பறந்து போயிடும். நாமா லாபம். நாம அவ வச்சு துரத்துவாளா பாபத்தை? எனக்கு நான் வேணும் நாமா. பாபத்தை அழிக்கிறதுக்கு நாம வச்சு அழிக்கவா? வேண்டாம் வேண்டாம். நீ சொல்லணும்னு ஆகிரகம் வரும்போதே பாப்பம்லாம் போயிட்டு போயிடாம். நாமா எனக்கு லாபம் அப்படின்னா எப்பேற்பட்டது தான் முதலே சொன்னேன். நச்சோரஹாரிதா. இந்த பேங்க் இருக்கே விசித்திரமான பேங்க்.
நான் சொல்லல, பத்ருஹரி சொல்றேன். இந்த பேங்க் என்ன விசித்திரமான பேங்க், விசித்திரமான வித்த கோஷம் இது. என்ன வித்த கோஷம்? இந்த பேங்க்ல யாரும் திருட முடியாது. நச்சோர ஹாரியம். இன்னொன்று, ராஜாவினால டாக்ஸ் போட முடியாது. நச்ச ராஜஹாரியம். ஜிஎஸ்டி கிடையாது, டாக்ஸு கிடையாது. நாமா சொத்து நீங்கள் சேர்க்க டாக்ஸ் கிடையாது. நச்ச ராஜஹாரியம் ந பாத்ருபாஜ்யம். உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னா பங்கு போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. அண்ணா அம்பிகள் பங்கு கேட்பாளேங்கிற பயமும் கிடையாது. நச்ச ந பாத்ருபாஜ்யம். அது மாத்திரம் இல்லை, இவ்வளவு சொத்து சேர்ந்தா அது பாரம் இல்லையா? நச்ச பாரகாரி. உன் பாரத்தை எடுக்கும் நாம. சொத்து சேர்ந்துட்டே இருந்தால் பாரம் வந்துடும். இந்த சொத்து என்ன தெரியுமோ? பாரத்தை எடுக்கிற சொத்து. ஜயே கிருத்தேபி. இதான் ரொம்ப ஆச்சரியமான. செலவழிக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. நீ ஒரு நாமா சொல்ல, ஒரு நாமா செலவிச்சு தானே அர்த்தம். செலவழிக்கலையா, நீ ஒன்று சொன்னால் திருப்பி 10 மாறிடுமா. செலவழிக்கவே முடியாதான். செலவழிச்சா வர்தனமேவ நித்தியம். ஜயே கிருத்தேபி வர்த்ததேவ நித்தியம். வித்யா சொல்ற, நான் ராம சொல்றேன். ராமதனம் சர்வதன பிரதானம். இந்த மாதிரி ராமநாமத்துடைய மகிமையை சொல்லி மாளாது. சொல்கிறா, ஐசே ராம ஜபே நித்ய. யார் இந்த ராமநாமத்தை நித்தியமும் சொல்லுவாளோ துக்காமணி தோ ஜீவன் முக்த. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், அவர்கள்லாம் ஜீவன் முக்தர்கள் ஆகிடுவோம். ஜீவன் முக்தர்கள்னா தெரியுமா? எல்லாரும் ஜத்ததான முக்தியும்பா. நம்ம உயிரோடு இருக்கும்போதே முக்தி கிடச்சி ரிசர்வ்டு நமக்கு. யார் யார் நாமத்தை சொல்கிறாளோ அவளுக்கெல்லாம் மோட்சம் ரிசர்வ்டு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்ன மோட்சம்னா உங்கள் ஆத்து பின்னாடி கேட்குற பழம் நினச்சேடா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மோட்சம்னார். மோட்சம் கஷ்டங்கிறதுல எந்த அபிப்பிராய வித்தியாசமும் இல்லை. மோட்சம் கஷ்டம்தான். ஆனால் நாம இருக்கிறவாளுடைய ஆற்றுக்கு பின்னாடி மோட்சம் காய்க்கிறதும் சத்தியம்தான். நான் சொல்ல, துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், முக்கிய நாம ஹாத்தி மோக்ஷம். ஐசி சாட்ச பகுதான்சா. வாயில நாமா கையில் மோட்சம். எங்கள் ஊரில் ஒரு வச்சனம் உண்டு. இந்த தோசைக்கார பாட்டி சொல்லுவா, கையில் காசு வாயில தோசை, கையில் காசு வாயில தோசை. இவர் அப்படியே மாற்றினார், வாயில நாமா கையில் மோட்சம். வாயில நாம இருந்தால் கையில் மோட்சம். முக்கிய நாம ஹாத்தி மோக்ஷ. நான் சும்மா சொல்லலை, ஐசி சாட்ச பகுதான்சா. எத்தனை பேர் சாட்சி சொல்லணும் சொல்லு. அஜாமிலனை பாரு, அகில்யாவை பாரு, இவ்வளவு ஏன் வால்மீகியை பாரு. வாட்ட பாடா கோழிக்கு நாமஸ்மரே தோ வால்மீகு உத்தரிலே தின்கீலோக்கு நிஜ சுக நிவாளே. வழிப்பறி கொள்ளக்காரனாக இருந்த அந்த ரத்னாகரன் நாரதர் வந்து ராமநாமத்தை உபதேசம் பண்ண மாத்திரத்தில் ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணம் எழுதி முடிச்சிட்டார். இன்னொரு ஆச்சரியம் சொல்கிறேன், ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணம் எழுதி முடிச்சாச்சு. எத்தனை ஸ்லோகம் தெரியுமா? சரிதம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம். 100 கோடி ஸ்லோகம். 100 கோடி ஸ்லோகம். ஏகேக அக்ஷரம் பும்சாம் மகாபாத்தகநாட்சரம். ஒவ்வொரு அக்ஷரமும் பெரிய பாத்தகத்தை நாசம் பண்ணக்கூடியது. நாரதர் வந்து புக்கை பார்த்தார், பொத்தையா இருக்கு. 100 கோடி ஸ்லோகம்னா இவ்வளோ பெரிய புக்காக இருக்கும். நாரதர் சொன்னார், வால்மீகி இவ்வளோ பெரிய புக்கை யாரும் படிக்க முடியாது, ரொம்ப சுருக்கி சொல்லுனார். அதான் 24,000 ஸ்லோகம் நவாக நடக்கிறது. இந்த 100 கோடி ஸ்லோகம் என்ன செஞ்சார்னா, அந்த மூலத்தை நாரதர் கொண்டு போகும்போதே ஒரே சண்டை. என்ன தெரியுமா? தேவர்கள், அசுரர்கள், அதே மாதிரி மனிதர்கள் 3 பேர் நாரதரை சுற்றின்ட்டான். இந்த ஸ்லோகம் எங்களுக்கு தான் சொந்தம்னு 3 பேரும் சொல்கிறான். தேவர்கள் சொல்கிறா, இந்த பாருங்கோ எழுதினது ராமனை பற்றி, ராமன் தேவன், அதனால் எங்களுக்கு தான் சொந்தம். இன்னத்தை சொல்கிறா, இல்லை ராவணனை பற்றியும் எழுதியிருக்கு பிரமாதமாக, அதனால எங்களுக்கும் வேணும், ராட்சசாலுக்கும் சொந்தம். இன்னும் சொன்னால் எழுதின இடம் பூலோகம், அதனால் எங்களுக்கு தான் வேணும்னு இவர் சொன்ன. எழுதினவர் மனிதன் தானே, வால்மீகி தானே. நாரதர் பார்த்தார், பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது சொல்லி, எனக்கு தெரியாது, பரமேஸ்வரன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு. எல்லோரும் பரமேஸ்வரன்ட்ட போனால்
3 பேர் மாறி மாறி சண்டை போட்டுண்டா. பரமேஸ்வரன் மாதிரி ஒரு ராம ஜபம் பண்ணக்கூடிய ஒரு வியக்தியை பார்க்கணும். வேறுபட்ட ராம ஜபம். பரமேஸ்வரன் முதல் வைஷ்ணவன் வேணாம், மூல வைஷ்ணவன் பரமேஸ்வரன். ராமநாமத்தை அப்படி ஜபம் பண்ணுறார். கங்கை தாரணம் பண்ணிட்டு இருக்கார். என்ன கங்கை யாருன்னா விஷ்ணு சரண தீர்த்தம் சிரசில் தரிச்சுட்டு இருக்கார். எப்பேற்பட்ட பாவுகர் பாருங்க பரமேஸ்வரன். அவர் சொன்னார் ராமாயணம் எல்லாருக்கும் போகணும்ப்பா, ராமாயணம் ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை, எல்லாருக்குமே சொந்தம். நன்னாச்சு அசுராலும் ராமாயணத்தை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிண்டல் பண்ணுறதுக்காக வேண்டியது ராமாயணம் சொன்னாலும் ராமன் உனக்கு மோஷம் கொடுக்கும். கிண்டல் பண்ணுறதுக்கு ராமாசனாலும் மோட்சம் கொடுக்கும். அதனால எல்லாருக்கும் பிரித்து தரேன். இந்த 100 கோடியை 3ஆக பிரித்து 33 கோடியே 33,33,333 ஸ்லோகம் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். மீதி எத்தனை ஸ்லோகம் இருக்கு? ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு ஸ்லோகத்தை என்ன செய்யறது? பிரி 3ஆன்ட்டார். எத்தனை அக்ஷரம் பாரு. அனுஷ்டுப் சந்தஸில் இருந்தது. அனுஷ்டுப்பில் 32 அக்ஷரம் உண்டு. பகவத்கீதை ஃபுல்லாக அனுஷ்டுப் தான். தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகாஃப் பாண்டவாச்சைவ கிமு குருவத சஞ்சய எண்ணி பாருங்க அக்ஷரம் 32 இருக்கு. 700 ஸ்லோகத்துலேயும் மேக்ஸிமம் 32 அனுஷ்டுப்பில் தான் எழுதியிருப்பான். அனுஷ்டுப்பில் 32 அக்ஷரம் 10 அக்ஷரமாக பிரிச்சுட்டார். பாக்கி எத்தனை அக்ஷரம் இருக்கு? 2. இது எப்படி 3ஆக பிரிக்கிறது? எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது பரமேஸ்வரன் சொன்னார், இத்தனை நேரம் பொறுமையாக பிரித்தேன் இல்லையா, எனக்கு கமிஷன். அந்த 2 அக்ஷரத்தை கமிஷனை வச்சுனாலே ஏமாந்து போகிறாரு இவர் அப்படின்னு நினச்சிண்டாராம். பரமேஸ்வரன் சொன்னால் 33 கோடியே 33,33,330 ஸ்லோகத்தி 10 அக்ஷரத்துடைய சாரம் இந்த 2 அக்ஷரம். எனக்கு கிடைச்ச அக்ஷரம் ராமங்கிற வார்த்தை. ராமங்கிற வார்த்தை அவருக்கு கிடைச்சதா. அதனால ராமநாமத்துடைய வைபவம் இன்னென்ன சொல்ல முடியாது. அது ஜபிச்சாதான் தெரியும். கதையெல்லாம் ரைட்டு எழுதணும். ராம லேக்கனம் காயா வாச்சா மனன திரிகரணங்களையும் ஒன்று சேர்க்கறது. வாய் சொல்லாமல் கை எழுத முடியாது. வாய் எப்போ சொல்லும்னா மனசு சொன்னாதான் வாய் சொல்லும், வாய் சொன்னாதான் கை எழுதும். நம்ம பேசிண்டே ராமராம எழுத முடியாது, ரொம்ப கஷ்டம். வாயும் கையும் ஒன்று. இப்போ எழுதிட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட பேசினா எழுத்த நிப்பாட்டிடுறாரு. பார்த்துருக்கல? ஏன்னா எழுதுறதும் பேசுறதும் ஒன்று, எழுதுறதும் பேசுறதும் ஒன்று. அப்போது வாக்கு மனசு அதே மாதிரி செயல் திரிகரணமும் ஒன்று சேர்ற ஒரு உபாசனைங்கிறது ராமலேಖனம். அதில் 3த்தையும் நம்ம வாயினால் சொல்லலாம், மனசு வேறு எதையோ நினச்சின்னு இருக்கலாம். ஆனால் எழுதும்பொழுது வாக்கும் மனசும் ஒன்று சேர்ந்துடும் கையோட. அதனால லேக்கனத்தை ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. இன்னத்தை தான் இத்தனை எழுதணும்னு கணக்கு நிச்சயம் அவன் வச்சுப்பான், எழுதி எழுதி கொடுப்பான். இந்த கணக்கு இங்கே உதவியாகாது, அங்கே உதவியாகும். ஒரு பெரிய பணக்காரர், இந்த கதை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் மகாபரிவாள்கிட்ட போய் ரொம்ப விஷயத்தில் ஒரு தாபப்படுறார். என்னன்னா மகாபரிவாள்கிட்ட போய் சொன்னாரா, நான் உபனிஷத்துக்கு கேட்டேன், இன்னும் சம்பாதிச்சு தான் கொண்டே போக முடியாதுன்ட்டாள். காதல் இருந்த விஷயம் கடைக்கன் வராதுக்கானுங்கிற, கொண்டு போக முடியாதுங்கிறான். எனக்கு ரொம்ப வருத்தமாக, இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் பெரியவா, ஏன்னா நான் கொண்டு போக முடியாது சொல்கிறாளே அப்படின்னு ரொம்ப வந்து கேட்டாராம். பெரியவா சொன்னா, யாடா சொன்னது அப்படி? இப்படி ஒருத்தர் சொன்னான்னு வா கிடக்க கொண்டெல்லாம் போகலான்டா. நிஜமாவாண்ணா? இந்த வேதாந்திக்கு ஒரே ஆச்சரியம், பெரியவா அப்படி சொல்லுவாளா? நீ எங்கே ஆஃபீஸ் வச்சுருக்க? டெல்லியில். வீடு எங்கே இருக்குது? சென்னையில். அங்கே சம்பாதிச்ச பணத்தை எப்படி கொண்டு வருவேன்? அங்கேயா? பணத்தெல்லாம் பேங்க்கில் போட்டால் டிடியாக தருவா, அதை வாங்கி இங்கே டிடி கொடுத்தா பணமாக தந்துடுவா. இது மாதிரி நீ என்ன செய், உன்னுடைய பணத்தெல்லாம் தர்மமாக செலவிச்சிடும், புண்ணியங்கிற டிடி தருவா, அதை மேலே போய் மாற்றின்றலாம் நீ அப்படின்னு சொன்னாரா. அதே மாதிரி அக்ரஹாரத்தில் இவர் நிறைய செலவழிக்கிறது புண்ணியமாக கன்வெர்ட் ஆகிடும்.
இவருக்கு அப்புறம் மேலே எல்லாருக்கும் பகவன் நாமத்தை சொல்கிறவா எவ்வளவு பாக்யசாலிகோ, சொல்ல வைக்கிறவா அதை காட்டிலும் பாக்யசாலி. துக்கரமாக சொல்கிற ஹேச்சியா மகா கரணே காம், ஒவ்வொருத்தருடைய வேலைங்கிறார். என்ன வேலைனா பீஜவாடவாவே நாம் எல்லார் மனசுலையும் ராமநாம பீஜம் போட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம எழுதினா போகாது, 10 பேரை எழுத வைக்கணும். நீங்கள் ஒருத்தர் நோட்டை வாங்கிட்டா போகாது, 10 பேருக்கு நோட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அவளை எழுத வச்சு கொடுக்கணும், அவளை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கணும். நம்மாத்துக்கு பாத்திரம் தேக்க வரவா, பெருக்க வரவா, இங்கே வா 4 எழுதிட்டு சொல்லுங்க, அவளுக்கும் கிடைக்கட்டும். சர்வ சமாஜத்துக்கும் பாரமார்த்தியம் கிடைக்கும். இப்போ காலத்தின் தேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு மாத்திரம் கிடைச்சா போகிறார். சர்வ ஆட்டோக்காரர் இருக்கான்னு சவாரி வர நேரம் எழுதாப்பா, உனக்கு நிறைய சவாரி வரட்டும், என்னன்னாலும் சொல்லுங்க, ராமர் நிச்சயம் பூர்த்தி பண்ணுவான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பூர்த்தி பண்ணுவான், கவலை. அது நம்ம சாமர்த்தியம் இல்லை, ராமநாமத்துடைய சாமர்த்தியம். அது பூர்த்தி பண்ணிக்கான். இந்தா எழுது, உனக்கு நிறைய சஃபாரி கிடைக்கும் சொல்லி அவன்கிட்ட சொல்லுங்க. சும்மா இருக்கிற நேரம் எழுதுவான். ராம நாமத்தை எழுத வைக்கிறதுக்கு மேலே ஒரு தபஸ் ஒன்றும் கிடையாது. அகண்ட நாம ஹேச்சி வாச்சு, அகண்ட நாம வாச்சே ஹேச்சி தபஸாச்சே, இதுதான் உண்மையான தபஸுங்கிறார் ஞானேஸ்வர மகாராஜ். அதனால நிறைய ராமநாம பேங்க்கில் நிதி கொட்டட்டும், ராமநாம நிதி நமக்கு வளரட்டும், அந்த நிதியினால் சர்வமும் சுபீக்ஷமாக வளர்ந்துட்டே இருக்கணுங்கிற பிரார்த்தனையோட இந்த சத் சங்கத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். புண்டலீகவரதே ஹரிவிட்டல ஸ்ரீ ஞானதேவ துகாராம் ஜானகீகாந்த ஸ்மரணம். पंडरीनाथ भगवान की, माउली ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु श्री तुकाराम महाराज की।